அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு பதிவு தான் நான் வந்து கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம நம்ம கடவுள் வந்து நம்மளை வந்து கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா யார் மூலமாவது நம்ம மூலமா அதை நினைக்க வச்சு அதை இன்னொருத்தங்க மூலமா சொல்ல வச்சு அதை வந்து கடவுள் வந்து கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம கடவுள் கேட்கறது என்னவா இருந்தா இருக்குமோ அது வந்து நமக்கு நல்லது தர விஷயமா இருக்கும். நான் வந்து காலையில என்ன மனசுல நினைச்சேன் அப்படின்னா, நவராத்திரி வரப்போகுது, புரட்டாசி பிறக்க போகுது, கொலு வந்து வைக்க போறாங்க இல்லையா. யோகி வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் நவராத்திரியில கொலுவுல வந்து கிருஷ்ணரை வச்சுதான் வந்து எனக்கு கொலுவுல வச்சு வேண்டது எல்லாமே நமக்கு நடக்கும்னு சொல்லுவாங்க. அதை நான் முழுமையா நம்புறேன். அதனாலதான் நவராத்திரிலாம் இவ்வளவு விசேஷமா வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க. முப்பெரும் தேவிகளையும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அந்த நாள் 10 நாளுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்கும் நமக்கு. அந்த நவராத்திரியில வைக்கிற அந்த பூஜை பண்ற வீடெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையாலுமே தெய்வீகம் இருக்கிற வீடுதான். இதெல்லாம் வந்து எல்லாராலையும் பண்ணிட முடியாது. வரலட்சுமி நோன்பு 3 நாள் பண்றதுக்கே நமக்கு அவ்வளோ ஒரு பயமா இருக்கும், எதுவும் தடங்கள் ஆயிடக்கூடாது அப்படின்னு. நவராத்திரி 10 நாள் அப்ப எவ்வளோ ஒரு விசேஷமா எவ்வளோ ஒரு பயபக்தியா அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம 10 நாளுமே அவங்க வீட்டுல இருந்து பிரசாதம் பண்ணி அது சாமிக்கு வந்து படைச்சு சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட்டு வந்து அவங்களுக்கு வந்து நலுங்கு வச்சு அதெல்லாம் கொடுக்கறது, பிரசாதம் கொடுக்கறது, பரிசு பொருள் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் வந்து காலையில எனக்கு எந்திரிச்ச உடனே மனசுல தோணுச்சு, இந்த வருஷம் நவராத்திரிக்கு கொலுவுல நம்ம ஏதாவது வைக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு பஞ்சமி திதி, வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணணுமே, முருகனுக்கு வந்து இன்னைக்கு கிருத்திகை, அது மட்டும் இல்லாம சஷ்டியும் வந்து மதியத்துக்கு மேல வருது, 2 மணிக்கு மேல எல்லாம் பண்ணணுமேன்னு சொல்லிதான் எந்திரிச்சேன். அப்படி எந்திரிக்கும் போது இந்த நவராத்திரி கொலுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துல வந்தது. இந்த வருஷம் ஏதாவது ஒரு அம்பாள் சிலை வந்து வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். இதுக்கும் நான் கோவிலுக்கு போகும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அது ரெண்டையுமே வந்து அவங்களுக்கு கடைசியா சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதனாலதான் சொல்றேன், கடவுள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை நினைக்க வைக்கிறதே கடவுள் தான். இது மாதிரி நினைக்க வச்சு அதை வந்து நம்மளை நடத்தி காட்ட வச்சு அது மூலமா ஒரு நல்லது தராங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து கடவுளோட வேலை. கடவுள் எதுவுமே வந்து தனக்காக செய்யின்னு சொல்றது இல்ல. இந்த மாதிரி ஒரு விஷயத்த வாங்கும் போது நமக்குமே சந்தோஷமா இருக்கும். கடவுளா வந்து வேற ஒருத்தவங்க ரூபத்துல நம்ம கிட்ட ஒரு விஷயத்த கேட்கறாங்க. அப்படிதான் நான் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி கிளி வந்து நான் வந்து வேண்டல, கோவில்ல இருக்கவங்க சொன்னதுதான். உனக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அம்பாளுக்கு வெள்ளி கிளி சாத்துங்கன்னு சொல்லி கர்ப்ப கிரகத்துல இருந்து அந்த தம்பி சொன்னதை வச்சுதான் நான் வந்து 9 வருஷம் கழிச்சு அந்த வேண்டுதல் வந்து நிறைவேற்றினேன். அதை கூட நான் போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி வீடியோல போட்டிருப்பேன். எங்கள் வேண்டுதலை வந்து நிறைவேற்றிட்டேன்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கடவுளாதான் வந்து நம்மளை வந்து சொல்ல வைக்கிறாங்க, கேட்க வைக்கிறாங்க, நினைக்க வைக்கிறாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாதிரி சந்தோஷமா வந்து நான் வந்து அபிஷேகமும் காலையில வந்து பண்ணேன். வாராகி அம்மனுக்கும், முருகப்பெருமான், வள்ளி தெய்வாவோட முருகப்பெருமானுக்கு, வேலுக்கும், அதே மாதிரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னால மகாலட்சுமி தாயாருக்கும் வந்து நான் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து 3 அபிஷேகம் வந்து பண்ணியிருக்கேன். திருமஞ்சனம், மஞ்சள், குங்குமம், இது 3 நாளதான் பண்ணியிருந்தேன். குங்கும அபிஷேகம்ங்கிறது அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனால வந்து கண்டிப்பா குங்கும அபிஷேகம் வந்து நான் வாராகி அம்மனுக்கு கண்டிப்பா வந்து பண்ணுவேன். இந்த அபிஷேகம்லாம் நான் முடிச்சு கரெக்டா வந்து அடுத்து அலங்காரம் பண்ணலாம்னு சொல்லி எடுத்து வைக்கும் போது கரெக்டா கோமாதா வந்துட்டாங்க வாசலுக்கு. இவங்க வந்து நானும் யோசிச்சு பாக்குறேன், மத்த நார்மல் டேஸ்ல வரவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது, இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணும்போது, நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் வராங்க. அதுதான் போன தடவை பிரதோஷத்தன்னைக்கு சிவனுக்கு வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த பிரதோஷ நேரத்துல 4 to 6 வந்தாங்க. அதே மாதிரி இப்பவும் நான் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரெக்டா அந்த அபிஷேகம் முடிக்கும் போது கரெக்டா வராங்க. இது என்ன கணக்குன்னு எனக்கும் புரியல. சரி, நம்ம வீட்டுல வந்து இந்த மாதிரி அணிலு, பறவைகள் கூடு கட்டுறது, அதே மாதிரி எறும்பு, கருப்பு எறும்பு வர்றது, அப்புறம் வந்து காகம் வந்து சாப்பாடு எடுத்துட்டு போறது, பசுக்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றது, வெட்டுக்கிளி, பச்சை வெட்டுக்கிளி வர்றது, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வர்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இறைவனுடைய ஆகர்ஷண சக்தி வந்து அங்க வந்து இருக்கு, ரொம்ப நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து அதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது வந்து கற்பனையோ இல்ல உண்மையோ தெரியாது. ஆனா இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம வீட்டுக்கும் வந்து பசு வந்து சாப்பிட்றாங்களே அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நம்ம வீட்டுல பூத்த செவ்வரளி. இது வந்து முருகனுக்கும் இன்னைக்கு உகந்த பூ தான் இது. அதே மாதிரி வாராகி அம்மனுக்கும் உகந்த பூ செவ்வரளி. அதனால 2 பேருக்குமே வந்து செவ்வரளி சாத்திட்டேன். நிலைவாசலையும் வந்து தீபம்லாம் வந்து ஏத்திட்டேன். நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன நிறைவோட வந்து பூஜை பண்ணேன். ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்றது, ரொம்ப நாள் கழிச்சு மன நிறைவோட இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா காலையிலேயே வந்து நவராத்திரி குழுவோட அந்த ஞாபகத்தோட ஆரம்பிச்சனாலையும் என்னமோ தெரியல, அந்த அம்பாள் சிலையை வாங்கி வைக்கணும், எந்த அம்பாள் சிலையை வாங்கி வைக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு தான் நான் பூஜை பண்ணேன். இன்னைக்கு வேற பஞ்சமி திதியா, வாராகி அம்மனையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா அவங்களுக்கு பாவாடை எல்லாம் போட்டு அழகா வந்து நெய்வேத்தியமா வச்சு அந்த அதாவது வெற்றிலை தீபம் வந்து முருகனுக்கு ஏத்துற மாதிரி வாராகி அம்மனுக்கு நான் வந்து செம்பருத்தி இலையில தீபம் வந்து ஏத்திக்கிட்டு இருக்கேன். வாராகி அம்மனுக்கு சங்கு பூ, செம்பருத்தி பூ, அதே மாதிரி செவ்வரளி மலர், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு மலர்கள்.
அது வந்து ரொம்ப சாட்டலாம். அதே மாதிரி செம்பருத்தி இலையில வந்து தீபம் போடுறது நான் வந்து பழகிட்டு இருக்கேன் ஆரம்பத்துல இருந்தே. ஸோ அதனால வந்து நான் போட்டுட்டு இருக்கேன். தேங்காய் தீபம் வந்து நம்ம கோவிலுக்கு போகும்போது போடலாம், வீட்டுல வந்து போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி, அதனால வந்து நான் வந்து அதை வந்து போடலை. அது வந்து பரிகார தீபம் அப்படிங்கிறனால நம்ம வந்து கோவில்ல வந்து போட்டுக்கலாம் போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். ரொம்ப சந்தோஷமா நான் வந்து அபிஷேகம் பண்ணி அலங்காரமா பண்ணி நெய்வேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு கிளம்புறதுக்கு வந்து ரெடியா இருந்தேன். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு காலையில கொலுவுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அம்பாள் சிலையை வைக்கணும்னு நினைச்சிட்டு நான் கோவிலுக்கு போனேன். கோவிலுக்கு போகும்போது ஒரு பாட்டி அம்மா வந்து வாசல்ல நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, பாப்பா அந்த மாதிரி எலுமிச்சம்பழம் வந்து நீ வாங்கிக்கிறியா, இப்போ ஒரு 10 ரூபாய்க்கு 3 பழம் இருக்கு, ரொம்ப பெரிய பழம் தான், சின்ன பழம்லாம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் சூளத்தை பார்த்தேன். சூளத்துல எலுமிச்சம்பழம் இல்லை. சரி, நம்மளால வந்து எலுமிச்சம்பழம் வந்து நம்ம கையால இன்னைக்கு சொருகி வைப்போம். ஏன்னா சூளத்துல வந்து எலுமிச்சம்பழம் இருந்தாதான் அது ரொம்ப பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவ் வைபா இருக்கும், ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கும் அந்த சூளத்தை பார்க்கவே. அதனால இவங்கள்ட்ட எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு விளக்கு போடுறதுக்கு விளக்குல எண்ணெய் திரியெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் துர்க்கை அம்மனுக்கு வைக்கிறதுக்குலாம் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் விநாயகர் பெருமானுக்குலாம் வந்து விளக்க வந்து ஏற்றிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வந்து பூவெல்லாம் வச்சுட்டு முழுமுதற் கடவுளான விநாயகர் பெருமானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் சூளத்துல வந்து நான் வந்து எலுமிச்சம்பழத்தை சொருகிட்டு இந்த மாதிரி திருஷ்டிகள் எல்லாம் அகலணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிக்கிட்டு மகாசக்தி மாரியம்மன் சன்னதியில வந்து இன்னைக்கு சூளத்துல வந்து எலுமிச்சம்பழம் சொருவினேன். இது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்துச்சு. இத்தனை நாளா போறேன், எனக்கு வந்து இது மாதிரி நடந்தது இல்லை. நானா தான் வாங்கிட்டு போவேன், நினைச்சா வாங்குவேன், எல்லாம் வாங்க மாட்டேன். ஆனா இந்த அம்மாவை வந்து கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கிட்ட இருக்க திருஷ்டியை வந்து அகற்றணும்னு அவன் நினைக்கிறா போல இருக்குன்னா என் மனசுல நான் நினைச்சது இது வந்து நான் நினைச்சதை சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா அதை வந்து நான் எடுத்து நான் செஞ்சுட்டேன். அதே மாதிரி எப்படி வந்து நான் யோகி பிறக்கறதுக்கு முன்னாடி அந்த கிளி வந்து வாங்கி வைக்க சொன்னாங்க ஒரு தம்பி, அதே மாதிரி இப்ப வந்து அந்த தம்பி வந்தாப்புல நான் கோயில விளக்கு போட்டு இருக்கும் போது நீங்க வந்து அம்பாள் சிலை வந்து வாங்கி வைங்க, இன்னைக்கு இந்த வருஷம் வந்து கொழுவுல வந்து நீங்க ஒரு பொம்மை வாங்கி வைங்க, மண்ணாலான ஒரு சாமி பொம்மையை வந்து வாங்கி வைங்கன்னு சொன்னாரு. என்னப்பா வாங்கிக்கன்னு கேட்டேன். நீங்க இதுவரை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சாரு, நீங்க வந்து கல்வி நிறுவனத்தை வச்சு நடத்துறதுனால உங்க பிசினஸ் வந்து அது சார்ந்து இருக்கனால ஹயக்ரீவர் அந்த பொம்மையும் அதே மாதிரி வாராகி அம்மனுடைய சிலையும் வந்து வாங்கி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே அதிர்ச்சியா இருந்துச்சு. இன்னைக்கு பஞ்சமி திதி, வாராகி அம்மனை வந்து அலங்காரம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும் போது ஏன் இந்த சொல்றேன் அப்படிங்கிறதையும் அவர் சொன்னாரு. நீங்க கல்வி நிறுவனம் நடத்துறதுனால எஜுகேஷன் சம்பந்தமா இருக்கனால ஹயக்ரீவர் அவருடைய சிலையை வந்து உங்க வியாபார விருத்திக்காகவும் அதே மாதிரி வாராகி அம்மன் சிலையை வந்து நீங்க பொருளை வைங்க, நடப்பது எல்லாமே வெற்றியா உங்களுக்கு அமையும் சொல்லி இதே தம்பி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இதே மாதிரி சொல்லிதான் நான் எல்லாமே செஞ்சேன். நல்லபடியா நடந்துச்சு. இப்பவும் வந்து நான் ஒரு வேண்டுதலுக்காக தான் போயிட்டு இருக்கேன். அதையும் வந்து அவர் மூலமா வந்து அந்த அம்பாள் வந்து சொல்ல வச்சு எனக்கு வந்து சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கா. ஸோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நான் சொன்னேன், கடவுள் வந்து நமக்காக அவங்களுக்காக எதையுமே வந்து கேட்டுக்கிறது இல்லை. நமக்கு வந்து அவங்க வந்து கேட்கற மாதிரிதான் இருக்கும். அதோட பயன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க போகுது. அதுதான் வந்து உலகத்தையே வந்து ஆள்ற அந்த தாயோட சக்தி அப்படின்னு நான் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி கோவில்லே வந்து பாத்தீங்கன்னா குருவி வந்து கூடு கட்டி இருந்தது. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்முடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படிங்கிறதுக்காக அம்பாள் வந்து இன்னைக்கு 3 விஷயங்களை எனக்கு கோவில்ல வந்து செஞ்சாங்க. ஒண்ணு எலுமிச்சம்பழம், இன்னொன்னு இந்த குருவிக்கூடு, அப்புறம் கொலுவுல வந்து பொம்மையை வந்து வாங்கி வைக்கிறது. அதுல 2 விஷயம் ரொம்ப அனுபவிச்சாச்சு. இந்த 3வது விஷயம் வந்து கொலுவுல வந்து நான் வந்து எந்த அம்பாளை வந்து வாங்கி வைக்கிறேன்னா அப்படிங்கறத அந்த அம்பாள் தான் முடிவு பண்ணணும். ஸோ அம்பாள் சன்னதியில கேட்டிருக்காங்க, கண்டிப்பா நடக்கும்னு நம்புறேன். வாங்கினா கண்டிப்பா உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வேல்யூபிளான கமெண்ட்டை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. முருகனோட அருளோடையும் வாராகி அம்மனுடைய அருளோடையும் எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். கந்தா போற்றி, ஓம் ஸ்ரீ வாராகி அன்னையை போற்றி. நன்றி, வணக்கம்.